ஜெய்பீம். இனிய காலை வணக்கம். நான் ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனத் தலைவர் செல்ல ஆனந்தம்மாள் என்கின்ற ஆனந்தன் ஆகிய நான் மீண்டும் உங்களை சமூக வலைதளங்களில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கருத்து மீண்டும் இந்த சமூகத்தை பற்றியதான், இந்த சமூகத்தின் அவல நிலையை பற்றிதான். இந்த சமூகத்தின் அவல நிலைக்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம் என்பதை பற்றிதான். இன்று தமிழகம் முழுவதும் எத்தனையோ தலித் இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் பல ஆயிரம் கணக்கில் உள்ளன. ஆனால் இவர்களெல்லாம் ஒன்று திரண்டு தலித்து மக்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது போராடுகிறார்களா என்றால் இல்லை, குரல் கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், ஒவ்வொரு சிறுதுண்டு கிடக்கும் ஒவ்வொரு தலித் அமைப்புகளும் இயக்கங்களும் திராவிட கட்சிகளின் பின்னடியே செல்லக்கூடிய அமைப்புகளாகவும் இயக்கங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் இந்த இயக்கத்தையும் அமைப்புகளையும் கட்டி வருவது திராவிட கட்சிகளின் அரசியல் ஆதாயத்திற்காகவே, இவர்களின் பிழைப்புவாதத்திற்காகவே உள்ளதாக இன்றைய அரசியல் சூழ்நிலை சொல்லாமல் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே தலித்து மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுக்காமல், தலித்து மக்களுக்காக போராடாமல், தலித்து மக்களின் வாழ்வாதார பிரச்சனையில் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல், தலித்துகளுக்காக எந்த ஒரு பயனும் இல்லாமல், இங்கே அம்பேத்கரை கையில் எடுத்துக்கொண்டு, அம்பேத்கரின் போட்டாவை வைத்துக்கொண்டு, நீலக்கொடியை பிடித்து கொண்டு, நீல சட்டையை அணிந்து கொண்டு, நீலத்துண்டை போட்டுக்கொண்டு இங்கே தமிழகம் முழுவதும் இந்த தலித்து மக்கள் திராவிட கட்சிகள் பின் அலைவதை கண்டால் வெட்கமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது. நாமெல்லாம் சுயமரியாதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். சுயமரியாதை என்ன என்று கூட தெரியாமல் நாமெல்லாம் இன்று சுயமரியாதைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் உங்கள் மனதை தட்டு சொல்லுங்கள். உண்மையில் நீங்கள் தலித்து மக்களுக்காக போராடக்கூடியவர்களா என்று உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டால் உங்கள் மனம் உங்களையே காரி துப்பும். நீங்கள் இந்த தலித்து மக்களுக்கு செய்கின்ற துரோகம், குறிப்பாக அம்பேத்கருக்கு செய்கின்ற துரோகம் உங்களை மன்னிக்காது. நீங்கள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு ஒரு திராவிட கட்சியின் கொடிகளை, திராவிட கட்சியின் துண்டுகளை போட்டுக்கொண்டு நீங்கள் சென்றால் உங்களை யாரும் கேள்வி கேட்கப் போவது கிடையாது. ஆனால் நீலத்துண்டை போட்டுக்கொண்டு, நீல சட்டையை போட்டிக்கொண்டு, அம்பேத்கர் படத்தை வைத்துக்கொண்டு, அம்பேத்கர் கொடியை பிடித்து கொண்டு நீங்கள் திராவிட கட்சி பின்னாடியே செல்லும்போது உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது, வெட்கமாக இருக்கின்றது. ஏன் இந்த அவலம் உங்களுக்கு? பிழைப்புவாத அரசியலுக்காகவா அம்பேத்கரை தூக்குகின்றீர்கள்? பிழைப்புவாத அரசியலுக்காகவா நீங்கள் அம்பேத்கரை பேசுகின்றீர்கள்? பிழைப்புவாத அரசியலுக்காகவா நீங்கள் அம்பேத்கர் கொடியை பிடிக்கின்றீர்கள்? இதைதான் அம்பேத்கர் உங்களுக்கு சொன்னாரா? இதைதான் அம்பேத்கர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு, எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு அசிங்கம். பேசாமல் நீங்களாம் டிஎம்கே, ஏடிஎம்கே இதே போல் கட்சிகளை போய் சேர்ந்துருங்க. உங்களை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நீலத்துண்டை போட்டுக்கொண்டு, நீலகொண்டியை பிடிச்சி கொண்டு, அம்பேத்கருடைய கொள்கையை பேசிக்கொண்டு, அம்பேத்கருடைய கோஷங்களை போட்டுக்கொண்டு, ஜெய்பீம்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு திராவிட கட்சிகளோட போய் கூட்டணிங்கிற பேரில் சீட்டு கேட்கறதுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக, பதவி சுகத்துக்காக, தன் புள்ள பொண்டாயில காபந்து பண்ணுவதற்காக, தன் புள்ள பொண்டாய் நல்லா சொகுசாக வாழணுங்கிறதுக்காக நீங்கள் அம்பேத்கரிசத்தை அடமானம் வைப்பது எவ்வளோ ஒரு வெட்கக்கேடு. சுயமரியாதை இல்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க. சுயமரியாதைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? சுயமரியாதை பற்றி உங்களுக்கு நீங்கள் படித்ததே கிடையாதா? எனவே தோழர்களே, இந்த நிலையை நீங்கள் மாற்றவில்லை என்றால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் நடக்கும் சாதிய கலவரங்கள் தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இதனால் தலித்து மக்கள் வெட்டப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். தலித்து மக்கள் மீது சாதிய வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கும். இதனால் நம் மக்களை இழப்பதற்கு நாமளே ஒரு காரணமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவு செய்து சொல்கின்றேன், நீங்கள் அம்பேத்கரிசத்தை வென்றெடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் அம்பேத்கரிசத்தை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் அம்பேத்கர் கொள்கையில் வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அம்பேத்கரின் சட்டையை போட்டுக்கொண்டு, அம்பேத்கரின் துண்டை போட்டுக்கொண்டு, அம்பேத்கரின் கொடியை பிடித்து கொண்டு, நீல சட்டை அணிந்து கொண்டு, நீலத்துண்டு போட்டுக்கொண்டு நீங்கள்
திராவிட கட்சிகள் பின்னாடி நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் வருகின்றோம், எங்கள் ஓட்டு உங்களுக்கு, எங்கள் ஆதரவு உங்களுக்கு, எங்களுக்கு 5 லட்சம் கொடுங்கள், 10 லட்சம் கொடுங்கள், 50 கோடி கொடுங்கள், 100 கோடி கொடுங்கள் என்று நீங்கள் வியாபாரம் செய்வது வெட்கக்கேடானது. இது நீங்கள் அம்பேத்கருக்கு செய்யும் துரோகமானது. இது எப்படி நாங்கள் உங்களை மன்னிக்க முடியும்? இதை எப்படி இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? கடந்த 50 ஆண்டு அரசியலில் திராவிட கட்சிகளோடு எத்தனை தலித் கட்சிகள் அவர்கள் பின்னே சென்று அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, அவர்கள் ஆட்சி செய்வதற்கு நீங்கள் உடந்தையாக இருந்திருக்கின்றீர்கள். உங்கள் மனசாட்சி உங்கள் கொல்லவில்லையா? உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கவில்லையா? இந்த தலித் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த தலித் மக்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இல்லையா? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், புரிந்தும் புரியாமல் போல், தெரிந்தும் தெரியாத போல் நான் இன்னும் ஒன்று கேட்கின்றேன். உண்மையில் இந்த தலித் இயக்கங்கள், தலித் கட்சிகள், தலித் அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டால் தமிழகத்தை கண்டிப்பாக ஆளலாம். ஆனால் இவர்களுக்கு விருப்பமில்லை. ஒரு முன்னணி கட்சிகள், ஒரு குறிப்பிட்ட முன்னணி கட்சிகள், இந்த தலித் கட்சிகள் நாங்கள் தான் பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் நினைத்தால் ஆட்சியை பிடிப்பதற்கான, அதிகாரத்தை பெறுவதற்கான ஆளுமை இருக்கின்றது. அதிகாரத்தை பெறலாம், அவர்களால் முடியும். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. காரணம், அவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. அவர்கள் அதை தேவையில்லாத ஒன்றாக கருதுகிறார்கள். நமக்கு தேவையில்லாத சிரமம் என்று நினைக்கின்றார்கள். ஆதலால் தான் திராவிட கட்சிகளோடு போய் நம்ம கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் நமக்கு 5 சீட்டு 6 சீட்டை தருவார்கள், பல கோடி பணம் தருவார்கள், சொகுசான வாழ்க்கை இருக்குது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது, நீட்டாக போகலாம். ஏன் தேவையில்லாமல் நம்ம கஷ்டப்படணும், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இன்றைய தலித்து கட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே அவர்கள் மனசாட்சியை கொள்ளுமானால் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலையை மாற்றி, என் அருமை தலித் சமூகங்களே, தலித் மக்களுக்காக போராடுகின்ற தலித் அமைப்புகளே, இயக்கங்களே, சிறு சிறு இயக்கங்களாக இருக்கின்ற தலித் கட்சிகளே, அம்பேத்கரிசவாதிகளே, அம்பேத்கர் உணர்வாளர்களே, நாமெல்லாம் இனியும் ஒன்று திரளவில்லை என்றால் இந்த சமூகத்தை கொல்வதற்கு, இந்த சமூகத்தை அழிப்பதற்கு, இந்த சமூகத்தை நாமே முன்னிருந்து அழிப்பதற்கு சமமாக இருக்கிறோம். நாமளே முன்னிருந்து இந்த சமூகத்தை கொல்வதற்கு காரணமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாமெல்லாம் ஒன்றிணைவோம். ஒன்று சேர், அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்று என்கின்ற ஒரு கூட்டமைப்பை சேலத்தில் அண்ணன் வாத்தியார் சி. அம்பேத்கர் அவர்கள், தமிழ்நாடு அம்பேத்கர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும், நான் ஜேபி மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவர் செல்ல ஆனந்தமாலினி என்கின்ற டாக்டர் சே. ஆனந்தன் ஆகிய நானும் தலைமை இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இணைந்துள்ளோம். இந்த கூட்டமைப்பை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் நாங்கள் உங்களை ஆதரிக்க தயாரிருக்கின்றோம். எங்களையும் நீங்கள் ஆதரியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நாம் ஒற்றுமையாக செயல்பட்டு அம்பேத்கரிசத்தை வென்றெடுப்போம். அம்பேத்கர் கொள்கையில் ஆட்சி அமைப்போம். தமிழகத்தில் அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். மேலும் இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த சமூகத்தை அழிப்பதற்கும், இந்த சமூகத்தை கொல்வதற்கும், இந்த சமூகத்தை இன்னும் கீழே தள்ளிவிடுவதற்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள் என்று கூறி இந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைத்து, ஜெய்பீம் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம், வணக்கம்.